இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ தமிழ் கடவுள் முருகன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாமிற்கு பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டாடி மகிழ்கின்றோம். அத்தகைய முருகப்பெருமான் பிறப்பை பற்றி புராண கதைகள் என்ன சொல்லுகின்றது என்பதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். முருகப்பெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வம் ஆவார். தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்தனை வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார். சேயோன் குறிஞ்சி நில தலைவனானவர். ஐந்தனைகளில் முல்லை நிலத்தில் தெய்வமாக திருமாலும், மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரனும், பாலை நிலத்தின் தெய்வமாக குற்றவையும், நெய்தல் நிலத்தின் தெய்வமாக வருண பகவானும் இருக்கின்றனர். இருந்தாலும் முருகனை அதிகம் வழிபடுவர்கள் தமிழர்களாக இருப்பதால் இக்காலத்தில் அவரை தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறோம். முருகு என்றால் தமிழில் அழகு என்று பொருள். அதன் அடிப்படையில் முருகனானவன் அழகன் ஆகின்றான். தமிழில் மெல்லினம், இடையினம் மற்றும் வல்லினத்தை ஒரு சேர இணைத்த பெயர் முருகன். முருகனை வழிபடும் வழக்கம் பழங்காலம் தொன்று தொட்டு இருந்தே தமிழர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களை வழிபடும் மதத்திற்கு கௌமாரம் என்றும். தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்கால பிணைப்பாகும். தமிழர்கள் எங்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் முருகனை மறவாமல் கொண்டு செல்கிறார்கள். அசைவ முருகன் என்று முருகன் கோயில் வழிபாடு என்பது சைவத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் அசைவ வழிபாடு இருந்ததாக தமிழ் இலக்கிய சான்றுகள் தெரிவிக்கின்றன. தினைமாவும் ஆட்டு இரத்தமும் படையிட்டு வழிபட்டோம் என்று சில குறிப்பேடுகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. முருகனை பற்றிய குறிப்புகள் இலக்கியங்கள் பிற மொழிகளில் நிறைய உள்ளன. அவ்வாறு கந்தபுராணம் வடமொழி இலக்கியத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் முருகப்பெருமான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக தமிழகத்திற்கு அறிமுகம் எப்படி ஆகிறார் என்பதை அந்த கதையில் தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்னை பார்வதி தேவி ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசனான இம்மவான் மன்னனின் மகளாக பிறந்தார். அவர் மீண்டும் சிவனை அடைவதற்கு கடும் தவம் புரிந்தார். அவருடைய தவத்தினால் சிவன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆகவே பார்வதியை மணந்து அவருடன் அழைத்துச் சென்றார். அவர்கள் இருவரும் கந்தமாதன பருவத்தில் தங்கினர். அங்கு சில நாட்கள் தங்களுடைய மன வாழ்வினை கழித்தனர். அதன் பின்பு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார். அப்போது பார்வதி அவருக்கு சேவை செய்வதையே தனது பக்தியாக நினைத்து அவருக்கு அனைத்து சேவையும் செய்தார். அந்த நேரத்தில் அசுர குல அரசனான சூரபத்மன் மற்றும் அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து கைது செய்தார். வானுலகம் வெறிச்சோடி இருந்தது. 3 உலகங்களிலும் பேய்களின் ஆட்சி நடந்தது. அரக்கர்கள் சிறையில் தள்ளப்பட்ட தேவர்களை கொடுமை செய்தனர். அந்த துயரத்திற்கு உள்ளான சமயத்தில் பார்வதியின் முந்தைய அவதாரமான சதியின் தந்தை தச்சன் யாகம் நடத்தினார். அதற்கு பார்வதியை அழைத்தார். ஆனால் சிவபெருமானை அழைக்கவில்லை. இறுதியாக தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மற்றும் திருமாலிடம் தோன்றி தங்கள் பிரச்சனைகளை கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டினர். அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தின் காரணமாக அவர்கள் சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அளிக்க முடியாது என்ற வரத்தை பெற்றிருப்பதால் ஆதலால் சிவபெருமானின் பார்வதி அம்மையும் ஒரு குழந்தையை பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. சிவபெருமான் தியானத்தில் இருப்பதால் பார்வதியின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அவர்கள் ஒரு விசித்திரமான யோசனை நடைமுறைப்படுத்த ஆயத்தமாக்கினர். காதலின் கடவுளான மன்மதனை அழகி சிவபெருமானின் கவனத்தை அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்வதியின் மீது காம பார்வையை விழ வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தனர். மன்மதனும் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கந்தமாதன பருவத்திற்கு சென்றார். அங்கு அவர் தன் வில்லிலிருந்து காதலை மீன் தூண்டும் அம்புகளை சிவபெருமானை நோக்கி எய்தினார். அவை தனது தவத்திற்கு ஏற்பட்ட தொந்தரவாக கருதி கோமடைந்த சிவன் தன்னுடைய 3வது கண்ணை திறந்தார். அதனால் வெளியே வந்த தீக்குழம்பு மன்மதனை சாம்பலாய் பொறுக்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அனைத்து தேவர்களும் சிவபெருமானை அமைதிப்படுத்த வழிபாடு செய்து தங்களுக்கு நேர்ந்த இன்னல்களை தெரிவித்து எங்களுக்கு உதவுவதற்காக தான் மன்மதன் இவ்வாறு செய்தாக மன்னிப்பு கோரினர். இதனால் சிவபெருமான் மனமிறங்கி மன்மதன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பார் என்ற சாபத்துடன் மன்மதன் உயிர் கொடுத்தார். மன்மதனை எரித்த அந்த 6 தீக்குறிகள் சரவண பொய்யின் அக்னி பகவானால் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு அந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளாக வடிவம் பெற்றன. அந்த 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்களின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்டன. ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அந்த சரவண பொய்க்கு வந்திருந்தனர். அப்போது தாயான பார்வதி அந்த 6 குழந்தைகளை ஒன்றாக கட்டி தழுவி அவர்களை ஈசானம்
தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோதயம் மற்றும் அதோமுகம் என்று 6 முகங்களும் ஒரே முகமாக மாற்றினார். அத்தகைய முருகப்பெருமான் பக்தர்களால் சண்முகன், முருகன், சுப்பிரமணியன், கந்தன், கார்த்திகேயன், வேல்முருகன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு தனது சக்திகளை உள்ளடக்கிய வேல் ஒன்றை பரிசாக வழங்கினார். அந்த வேலை கொண்டு முருகன் சூரபத்மனுடன் போரில் சென்றார். போரில் சூரபத்மன் 2ஆக பிளக்கப்பட்டார். பிறகு அசுரனான சூரபத்மன் முருகனிடம், இறைவா, நான் உங்களுடனே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என்று வேண்டியதால் ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றினார். அதில் சேவல் முருகப்பெருமானின் கொடியிலும், மயிலானது அந்த இறைவனின் ஊர்தியாகவும் மாறின. இவ்வாறு பல பெருமைகளை முருகப்பெருமான் தன்னகத்தை கொண்டுள்ளார். தமிழர்களின் நெஞ்சில் நீங்காத புகழை பெற்றுள்ளார். தங்களுடைய பக்தர்களால் பல கோயில்களை பெற்று அந்த கோயில்களில் பெரிய ஆட்சியை புரிகின்றார் தமிழ் கடவுள் முருகப்பெருமான்.